நாம வாழற அந்த மொத்த பூமியுமே அணுக்களால் உருவான பலவிதமான பொருட்களால் கட்டமைக்கப்பட்ட ஒண்ணுதான். அதுல பலது இயற்கையால் உருவாக்கப்பட்டிருக்கும், சிலது மனிதர்களால இந்த பூமியில இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வச்சு உற்பத்தி செஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கும். அதுல மனிதர்களோட ப்ரொடக்ஷன் மெத்தட் எந்த அளவுக்கு ஹைடெக் ஆனதாகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையிலையும் மாறி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கார்பன் நெகட்டிவ் வோட்கா. அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்றங்கிற பேர்ல சாராய வியாபாரிங்க, அதாவது மரியாதையா சொல்லணும்னா இந்த ஸ்பிரிட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க கார்பன் நெகட்டிவ் வோட்கான்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நியூயார்க் பேஸ்டான ஸ்டார்ட் அப் ஏர் கம்பெனி ஒன்று தான் இந்த வேலையில் இறங்கி இருக்கு. பொதுவா மதுபானங்கள் இருக்கிற எத்தனால் எடுத்துக்கிட்டா அதுல கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை கொண்ட கெமிக்கல் காம்பவுண்ட்ஸால தான் அது உருவாக்கப்பட்டிருக்கும். குறிப்பா வோட்காவில் நிறைய கார்பன் இருக்கும். அதனால ஃபேக்டரியில வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்களை கேப்சர் பண்ணி அதுல இருந்து கார்பனை தனியா பிரிச்சு அதை எத்தனால கன்வெர்ட் பண்ற வேலையை தான் இந்த அமெரிக்கன் கம்பெனி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனுஷன் காத்த கூட காசா மாத்திடுவான ஒழிய குடிக்கிறத மட்டும் அவன் என்னைக்கும் நிறுத்த போறதே இல்ல. ஹிமாலயன் சால்ட் லேம்ப்ஸ். இமயமலையை ஒட்டின பகுதிகளில் இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு வகையான இளஞ்சிவப்பு உப்பு கற்களை சரியா செதுக்கி உருவாக்கப்படுறதுதான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஹிமாலயன் சால்ட் லேம்ப்ஸ். இந்த கற்களுக்கு நடுவுல வச்சு எரியக்கூடிய விளக்குகளுடைய வெளிச்சம் பிரைட்டான ஒன்னாவே இருக்கிறதுனால அலங்கார பொருட்கள் ஒன்னாவும் இமயமலை பகுதிகளில் விற்பனை செய்யப்படுது. அதோட உலகத்தோட பல பகுதிகளுக்கும் இந்த சால்ட் லேம்பை ஏற்றுமதியும் பண்றாங்க. ஆரம்பத்துல இந்த உப்பு கல்லுக்குள்ளார விளக்க மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சவங்க இதோட அட்ராக்ஷன் அண்ட் டிமாண்ட்னால மின்சார லைட் பல்பையும் கற்களுக்கு நடுவுல தொலையிட்டு பிக்ஸ் பண்ணி இப்போ விற்பனை பண்ணிக்கிட்டு வராங்க. காக்டஸ் லெதர். வறண்ட நில தாவரமான சப்பாத்திகள்லயே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடக்கூடியதாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த மருத்துவ குணம் கொண்ட சப்பாத்திகள்லையே வச்சு மனிதன் ஆடைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இந்த கல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை வச்சு காக்டஸ் லெதர் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் பேஸ்டான மெட்டீரியலையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து லெதர் ஜாக்கெட்ல ஆரம்பிச்சு லெதர் ஹேண்ட்பேக் வரைக்கும் தயாரிக்கப்படுறதுனால என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லி இந்த காக்டஸ் லெதர் வெளிநாடுகள்ல பிரபலமான ஒன்னாவே மாறி இருக்கிறதோட இதுக்காகவே நிறைய அளவுல சப்பாத்தி கல்லிகளை வளர வச்சு கிளீன் பண்ணி அரைச்சி காய வச்சு அது காட்டன், பாலிஸ்டர் மாதிரியான வேற சில மெட்டீரியல்ஸையும் இணைச்சு இந்த காக்டஸ் லெதரை உருவாக்கிட்டு வராங்க. அதோட இந்த சப்பாத்தி கல்லி வளரவும் குறைவான தண்ணியே தேவைப்படும். கூடவே வெட்டனாலும் வளர்ந்துகிட்டே இருக்குங்கிறதுனால லெதருக்காக விலங்குகளை கொல்றதை விட்டுட்டு இந்த சப்பாத்தி கல்லிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லெதர் மேனுஃபேக்சரர்ஸ். கிராஃபீன் க்ளோத்ஸ். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அடுத்த கட்ட அட்வான்ஸ்மெண்டா மாற போற ஒரு விஷயம் தான் இந்த கிராஃபீன் க்ளோத்ஸ். கிராஃபீன் அப்படிங்கிற அந்த விஷயம் கிராஃபைட்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்படுற ஒரு பொருள். பியூர் கார்பனால உருவான இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்ல குறிப்பிடும்படியான ஒண்ணு. ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்ட இந்த கிராஃபீன் கடினமானதாகவும் அதே சமயம் நெகிழ்வானதாகவும் இலகுவானதாகவும் இருக்குங்கிறதுனால இப்போ இதை பயன்படுத்தி ஆடைகளை உருவாக்குற முயற்சியிலையும் மனிதர்கள் இறங்கி இருக்காங்க. இதோட ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டினால கிராஃபீன் யூஸ் பண்ண ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. எலக்ட்ரானிக் ஸ்கின். டெக்னாலஜி இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க இன்னொரு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த எலக்ட்ரானிக் ஸ்கின். எலக்ட்ரானிக் டாட்டூ, இ டாட்டூ அல்லது அல்ட்ரா தின் ஃபிளெக்சிபிள் டிவைசஸ்ங்கிற பெயர்லையும் குறிப்பிடப்படக்கூடியது நிறைய விதமான சென்சார்களால வேலை செய்யுது. இதை உங்களோட உடம்புல தோலோட தோலா ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கின் மாதிரி பொருத்திக்கிறது மூலமா உங்க பாடி கண்டிஷன் என்ன, இது எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்தை துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். வயர்லெஸ்லி டிரான்ஸ்மிட்டிங் பிசியாலஜிக்கல் டேட்டா, மானிட்டரிங் வேரியஸ் பாடிலி ஃபங்க்ஷன், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், ஸ்வெட் காம்போசிஷன் சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கின் டாட்டூவை வச்சு மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். மருத்துவத்துறையில இன்னைக்கு அடுத்த கட்ட அறிவியல் வளர்ச்சியா மாறி இருக்கு இந்த கண்டுபிடிப்பு. இன்னைக்கு சோதனை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி இன்னும் சில வருஷங்களுக்குள்ளார எல்லா மனிதர்களும் பயன்படுத்துற மாதிரி எல்லாருடைய உடம்புலையும் பொருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். மஷ்ரூம்ஸ். மழைக்காலங்களையும் ஈரப்பதமான காடுகளையும் தென்படுற பூஞ்சை வகையை சேர்ந்த இன்னொரு விஷயம் தான் இந்த காளான்கள். தரைக்கு மேல தெரியற குடை மாதிரியான பாகம் தான் நம்ம கண்களுக்கு தென்படும். ஆனா அதனுடைய அடிபாகம் காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கால இணைஞ்சு உருவானதா இருக்கும். இந்த காளான்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இரவுல ரொம்ப வேகமா வளரக்கூடியது. இயற்கையா காடுகள்ல வளர்ற காளான்களையும் தாண்டி மனிதர்கள் ஃபார்ம்ல வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய காளான்கள் இன்னும் வேகமா வளரக்கூடியதாவே இருக்கும். அப்படிப்பட்ட அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமா இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேம்பூ பைக்ஸ். மூங்கில்களால் உருவாக்கப்பட்ட சைக்கிள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கடந்த 1894 வருஷம் இங்கிலாந்துல இருக்கிற பேம்பு சைக்கிள் கம்பெனிங்கிற நிறுவனம் தான் முதலா அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஆனா அதற்கடுத்து வந்த காலங்கள்ல ஸ்டீல், அலுமினியம் மாதிரியான உலோகங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் பெருசா வளர ஆரம்பிச்சிட்டதுனால மூங்கில்ல உருவான சைக்கிள்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு போனது. ஆனா இன்னைக்கு வெளிநாடுகள்ல பல இடங்கள்லயும் மூங்கில்களால உருவான சைக்கிள்களை மறுபடியும் தயாரிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான கெடுதலையும் தராத உலோகங்களுக்கு மாற்றான இந்த பேம்பு சைக்கிள் இப்போ நிறைய மேற்கத்திய நாடுகள்ல மக்களால விரும்ப மூங்கில்களுக்கான தேவையும் அதிகமாகி இருக்கு. மூங்கில்ல உருவான சைக்கிள்களுக்கான டிமாண்டும் அதிகமாகி இருக்கு. ஸ்னேக் ஃபார்மிங்.
பண்ணையில வச்சு மனிதர்கள் ஆடு கோழிகளை மட்டும் வளர்க்கறதுல பாம்புகளை வளர்க்கறதுக்குமே இங்க பண்ணைகள் உண்டு. விஷம் நிறைஞ்ச பாம்பை கண்டாலே நம்மள பலரும் பயந்து போய் தலைதறிக்க ஓடுறது வழக்கம். அதுக்கு தகுந்த மாதிரியே சராசரியா பாம்பு கடியினால மட்டுமே உலகம் முழுக்க 81,000 இருந்து 1,37,000 வரைக்குமான மனிதர்கள் இறந்து போகவும் செய்யறாங்க. இதுக்காக ஆன்டிவனா மாற்று மருந்து தயாரிக்கவும் பாம்பு தோலை வச்சு லெதர் தயாரிக்கவும் இந்த பாம்பு பண்ணைகள் பெரும்பாலும் செயல்படுது. பாம்பு பண்ணைங்கிற அந்த வார்த்தையை கேட்டதுமே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா சீனாக்காரங்க மட்டும்தான் செய்வாங்கன்னு. அது உண்மைதான். சீனாவில தான் பாம்பு பண்ணைகள் நிறைய அளவில் இருக்கு. 2018 வருஷ கணக்குப்படி சீனாவில ஜியாங் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு பண்ணையில மட்டுமே அந்த வருஷத்துல பாம்புகளை நிறைய அளவில் வளர்த்தது மூலமா மட்டுமே $12 மில்லியன் அமெரிக்க வரைக்கும் லாபம் பார்த்திருக்காங்க. அதோட ஒவ்வொரு வருஷமும் அந்த பண்ணையில இருந்து 3 மில்லியன் அளவுக்கான பாம்புகள் உற்பத்தி பண்ணப்பட்டு மருந்து தயாரிக்கவும் தோலுக்காகவும் பல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டும் வராங்க. எடிபிள் வாட்டர் பிளாப்ஸ். இதனால் வரைக்கும் தண்ணியை பாட்டில்ஸ்லையும் பாக்கெட்லையும் அடைச்சு விற்கிறத தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ தண்ணியை கேப்சூல் வடிவத்தில் தயாரிச்சு அதை பபுள் கம் மாதிரி வாயில போட்டு மென்னு முழுங்குற மாதிரியான ஜெல் வடிவத்திலையும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த எடிபிள் வாட்டர் பிளாப்ஸ். தண்ணீரை சுத்தி ஜெல் மாதிரியான லேயர் கிரியேட் பண்ணி ஒரு பந்து மாதிரி இதை உருவாக்குறாங்க. இதுக்கு சோடியம் அல்ஜினேட், கால்சியம் லாக்டேட் மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. இதை சீவீட் அப்படிங்கிற கடற்பாசியில இருந்து தான் பிரிச்சு எடுக்கிறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில், வாட்டர் பாக்கெட் மாதிரியான மக்காத பொருட்களுக்கு மாற்றா தண்ணீரை ஈஸியா குடிக்க இந்த மாதிரியான கேப்சூல் வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க வெளிநாடுகள்ல. வீகன் லெதர் ஃப்ரம் பைனாப்பிள் லீவ்ஸ். அன்னாசி பழத்தோட இலை நார்ல இருந்து தயாரிக்கப்படுற பைனாப்பிள் லீஃப் லெதர் அப்படிங்கிற இந்த பொருளுக்கு கமர்ஷியலா பைனாடெக்ஸ் அப்படின்னு பேரு. வழக்கமா விலங்குகளோட தோல்ல இருந்து தயாரிக்கப்படுற லெதருக்கு ஆல்டர்னேட்டிவா தயாரிக்கப்படுற இந்த பிளான்ட் பேஸ்டான லெதரை அன்னாசி பழத்தோட நீளமான இலையில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதுல இருக்கிற நாரை தனியா பிரிச்சு எடுத்து ப்ராசஸ் பண்ணி கோட்டிங் கொடுத்து இந்த லெதரை தயாரிக்கிறாங்க. பெட்ரோலியம் பேஸ்டான பொருட்களை கவனமா கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான இயற்கையான லெதர் உருவாக்கப்படுது. செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட். கான்கிரீட் சுவர்கள் ஏற்படக்கூடிய வெடிப்புகளை தானாவே சரி பண்ணிக்கிற விதமா உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட். இப்படியான செல்ஃப் ஹீலிங் மெத்தடுக்கு முதல்ல ஸ்பெஷலான பாக்டீரியாஸை யூஸ் பண்றாங்க. கால்சியம் லாக்டேட் மாதிரியான விஷயங்களை கான்கிரீட் கலவையில கலக்கிறது மூலமா எப்பவெல்லாம் சுவத்துல விரிசல் உருவாகி அதுல மழை தண்ணி தேங்குதோ அப்பவெல்லாம் கான்கிரீட்ல கலந்துவிட்ட இந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகி அதோட நியூட்ரிஷனை லைம்ஸ்டோனா கன்வெர்ட் பண்ணிடுமா. 0.8 மில்லிமீட்டர் அளவுக்கான கிராக் வரைக்கும் இந்த மெத்தட் மூலமா சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இது தவிர என்சைமேட்டிக் ஹீலிங் அப்படின்னு இன்னொரு மெத்தடும் இருக்கு. கார்போனிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை யூஸ் பண்ணி கால்சியம் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணி ஒழுங்கு இல்லாம உருவாகிற மல்டிபிள் கிராக்ஸையும் இதை வச்சு சரி பண்ணிட முடியும். ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ். லேப்ல செயற்கையா உருவாக்கப்பட்ட சிந்தட்டிக் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற செயற்கையான வைரங்கள் ரத்தின கற்களை விற்பனை பண்ற ஜெம் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பிரபலமான ஒன்னாவும் மாறிட்டு வருது. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில சுரங்கங்கள்ல இருந்து வைரங்களை வெட்டி எடுக்கிறத விடவும் இப்படி செயற்கையா உருவாக்கப்படுற வைரங்கள் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுனாலையும் ஒரிஜினலுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை பாக்குறப்போ அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனாலையும் பிரபலமாகிட்டு வருது இந்த செயற்கை வைரம். அதோட இதை தயாரிக்க 2 பிரைமரியான மெத்தட்ஸையும் யூஸ் பண்றாங்க. HPHTங்கிற ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர்ங்கிற மெத்தடும் CVDன்னு சுருக்கமா சொல்லப்படுற கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன்ங்கிற இன்னொரு மெத்தடையும் இதுல பயன்படுத்துறாங்க. HPHT மெத்தட்ல இயற்கையா மண்ணுக்கடியில வைரம் உருவாகக்கூடிய ப்ராசஸை ரிப்ளிகேட் பண்ணி கார்பனை எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கும் உட்படுத்தி இந்த சிந்தட்டிக் டைமண்டை தயாரிக்கிறாங்க. அதோட இந்த CVDங்கிற மெத்தட்ல கார்பன் ரிச்சான பொருள் மேல மீத்தேன் கேஸை வேகமா செலுத்தி கார்பன் அணுக்களை ஒரே இடத்துல படிய வச்சு செயற்கையான வைரங்களை தயாரிக்கிறாங்க. 2023 வருஷ கணக்குப்படி $7.2 பில்லியன் அளவுக்கு இந்த செயற்கை வைரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இது ஓவரால் ஜெம் இண்டஸ்ட்ரியில 20% அளவுக்கான இடத்தை இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அதனால எதிர்காலத்துல நீங்க வைரம் வாங்குற மாதிரியா இருந்தா அது உண்மையிலேயே மண்ணுக்கடியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதா தான் இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இப்படி செயற்கையா உருவாக்கப்பட்ட வைரங்கள் கூட உங்களோட தலையில கட்டப்படலாம். மியூசிக் ஃப்ரம் ஐஸ். தண்ணீர் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போற பனி பிரதேசங்கள்ல அந்த ஐஸ் கூட ஆர்ட்டோட ஒரு பகுதியா பயன்படுத்தப்படுது சிலரால. பர்டிகுலரா ஐஸ் கட்டியை சில பேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டாவும் கிராஃப்ட் பண்ணி பயன்படுத்தவும் செய்றாங்க. ஸ்வீடன்ல 20 வருஷங்களுக்கு முன்னாடி ட்லிம் லின்ஹார்ட் அப்படிங்கிற மனிதரால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கெஸ்ட்ரா. 0 டிகிரிக்கும் குறைவான டெம்பரேச்சர்ல ஐஸ்னால் உருவான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இங்க ஆர்கெஸ்ட்ரா நடத்துறது ரொம்பவும் பிரபலமான ஒன்னாவே இருக்கு. இப்போ இது மாதிரியான ஐஸ் ஆர்கெஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் நார்வே உள்ளிட்ட ஆர்டிக் துருவத்தை ஒட்டின குளிரான நாடுகள்லையும் பரவி பிரபலமாகிட்டு வருது. 3D printed human organs. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் எதிர்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா 3D பயோ பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செயற்கையான மனித உடல் உள்ளுறுப்புகளை டிசைன் பண்ணி உருவாக்கி அதை மனிதர்களுக்குள்ளார ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான முயற்சி எல்லாம் கூட இப்போ ஆராய்ச்சி வடிவத்துல நடந்துகிட்டு தான் வருது. இதுக்காக உயிருள்ள மனித உடல் செல்கள் இருந்து அதுக்கான மூலக்கூறுகளை கண்டறிஞ்சு அதன் மூலமா பயோ இன்ஸை தயார் பண்ணி லேயர் பை லேயரா பயாலஜிக்கல் டிஷ்யூ அதாவது மனித உடல் திசுக்களா கட்டமைக்கக்கூடிய முயற்சியில விஞ்ஞானிகள் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. அதோட இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இன்னைக்கு நேத்து இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ரீஜெனரேட்டிவ் மெடிசன்
மெடிசன்ல ஆராய்ச்சி பண்ற தி வேக் ஃபாரஸ்ட் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள் ஒன்னா சேர்ந்து 3D பிரிண்டர் உதவியோட ஒரு செயற்கையான பிளாடரை கிரியேட் பண்ணி அதை கடந்த 1999 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தருக்கு இம்ப்ளான்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அன்னைக்கு அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ஹார்ட், கிட்னி, பிரெயின் மாதிரியான சிக்கலான அமைப்புகளை கொண்ட உடல் உள்ளுறுப்புகளையும் 3D பிரிண்டிங்ல உருவாக்க முயற்சி நடந்துகிட்டே தான் வருது. ஒன்ஸ் இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே பெருசா இல்லாம சக்சஸ் ஆச்சுன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக யாரும் ரொம்ப நாள் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையே இல்லை. உடனடியா மாற்று இதயத்தையோ கல்லீரலையோ பொருத்தி இன்னும் நீண்ட நாட்களுக்கு மனிதனால உயிர் வாழ முடியும். அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லங்கிறது தான் உண்மை. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.